Hi everyone, welcome to We Learn channel. நான் தான் உங்க மேக்ஸ் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம 12th மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்ல எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இங்க பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் சம்ல மொத்தம் 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சப்டிவிஷனும் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. இப்போ நம்மள வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அட்ஜாயின் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த 3 சப்டிவிஷனுக்கும் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல இருக்க அந்த மேட்ரிக்ஸை லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு, இப்போ அந்த மேட்ரிக்ஸை நம்ம ஏ மேட்ரிக்ஸா எடுத்துக்க போறோம். அவ்வளவுதான். ஓகேவா? ஏ மேட்ரிக்ஸ் மாதிரி எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த ஏ மேட்ரிக்ஸ் நான் என்ன பண்ண போறேன்னா அட்ஜாயின் கண்டுபிடிக்க போறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி இது என்ன ஆர்டர்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இது 2x2 மேட்ரிக்ஸ்ல இருக்கு. ஓகேவா? 2x2 மேட்ரிக்ஸ்ல இருக்கு. இப்ப இந்த 2x2 மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் 3x3 கண்டுபிடிக்கிறதுக்கும் வேற வேற மெத்தட் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2x2 மேட்ரிக்ஸ்ல அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். அட்ஜாயிண்ட் ஏ. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, நார்மலா நீங்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது லெஃப்ட்ல இருந்து ரைட், ரைட்ல இருந்து லெஃப்ட் அந்த மாதிரி தானே பண்ணுவீங்க. அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா பிளேசஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க போறோம். இந்த பிரின்சிபல் டயகனல்ல இருக்க பிளேசஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ரைட்ல இருந்து லெஃப்ட் வரும்போது அந்த சைன்ஸை ஆப்போசிட் சைன்ஸ் போடணும். பாசிட்டிவா இருந்துச்சுன்னா நெகட்டிவா போடணும், நெகட்டிவா இருந்துச்சுன்னா பாசிட்டிவா போடணும். அவ்வளவுதான். பார்க்கலாமா? இல்ல பாத்தீங்கன்னா -3யும் 2வும் இன்டர்சேஞ்ச் ஆகிக்கும், அதோட பிளேசஸை மாத்திக்கும். ஆனா பாத்தீங்கன்னா இந்த 6 4 என்ன பண்ணணும்னா அதே பிளேஸ்ல தான் இருக்கும், ஆனா அதோட சைனை மாத்திக்கும். பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா மைனஸ் ஆயிடும், மைனஸ் இருந்துச்சுன்னா பிளஸ் ஆயிடும். ஓகேவா? பார்க்கலாமா? இப்ப இந்த -3க்கு பதிலா இங்க 2 வரப்போகுது, இங்க -3 வரப்போகுது. இப்ப இந்த 6 இருக்கு இல்லையா, இது -6 ஆயிடும், இந்த 4 -4 ஆயிடும். இது என்னதுன்னா அட்ஜாயிண்ட் ஏ மேட்ரிக்ஸ் ஆஃப் 2x2 மேட்ரிக்ஸ். ஓகேவா? 2x2 மேட்ரிக்ஸ்ல இப்படிதான் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிப்பாங்க. இப்ப 3x3 போயிடலாம். இது 3x3 செகண்ட் சப்டிவிஷன் போட போறோம். இல்ல பாத்தீங்கன்னா 3x செகண்ட் சப்டிவிஷன் 3x3. ஓகேவா? இப்ப அதேதான் லெட் மேட்ரிக்ஸ் ஏ 3 1 3 4 1 3 7 2. இது ஒரு மேட்ரிக்ஸ். இது நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், ஏன்னு வச்சுக்கலாமா? ஓகே, ஏன்னு வச்சுக்கோங்க, பின்னு வச்சுக்கோங்க, Z வரைக்கும் எது வேணா வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப இது 3x3ல இருக்கு. அப்ப 3x3 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வேற மெத்தட் இருக்கு. இதுல நம்ம வந்து கோஃபேக்டர் மைனர்லாம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுல வந்து நம்ம சிம்பிளா எப்படி போடலாம்னா, மேட்ரிக்ஸ்ல அட்ஜாயிண்ட் ஏன்றது அவ்வளவுதான். இந்த சம் என்ன எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும் நம்ம என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு நம்பரா எடுத்துக்கணும். இங்க வந்து இங்க 2 எடுத்துக்கிட்டோம்னா இந்த இத வந்து அந்த ரோவையும் காலமையும் விட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணணுமா டிட்டர்மினன்ட்ல எழுதணும், அதை கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் பண்ணணும். இந்த மேட்ரிக்ஸ்ல பண்ணலாமா? ஓகே, அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது என்னது மைனர், அதெல்லாம் சேர்த்து எழுதுறது கோஃபேக்டர். இப்ப கடைசியா நம்ம பயன்படுத்தி என்னன்னா இதோட டிரான்ஸ்வர்ஸ் போட்டுடணும். ஓகேவா? அதை மறக்காதீங்க. ஓகேவா? இந்த பிராக்கெட் பெருசாவே போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருந்தால ஸ்பீட் வர்றதுக்காக நான் உங்களுக்கு தெளிவா போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்களே ட்ரை பண்ணி வர வச்சுக்கோங்க, ஸ்பீடா வரணும். இப்ப இந்த 2 எடுத்துக்கிட்டேன், அப்பனா இந்த ரோ காலமை விட்டுடணும். அப்ப இந்த இதை வந்து நான் டிட்டர்மினன்ட்ல எழுதணும். இது அட்ஜாயின்ட்காக எழுதுறது கோஃபேக்டர். ஓகேவா? 4 1 7 2. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து 3 எடுத்துக்கிட்டேன், அதோட ரோ காலமை விட்டுட்டு மீதி இருக்கிறத எழுதணும். அப்ப 3 1 3 2. ஓகேவா? இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 1 எடுத்துக்கிட்டேன்னா அதோட ரோ காலமை விட்டுட்டேன்னா என்ன இருக்கும், 3 4 3 7. ஓகேவா? அப்படியே அட்ஜாயிண்ட் நீங்க வந்து 3 எழுத போறீங்க. 3 3 வரக்கூடாது, இவ்வளவு பெருசா வரப்போகுது மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா 3. ஓகேவா? செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்க அந்த 3 எலிமெண்ட் எடுத்துக்கிட்டேன்னா
அதோட ரோவும் காலமும் போயிட்டு அதை எழுதக்கூடாது. அது இல்லாம மீதி என்ன இருக்கோ அதை மட்டும் டிட்டர்மினன்ட்ல எழுதணும். அப்ப என்னென்ன இருக்கு, 3 1 7 2 இருக்கா, அது அப்படியே டிட்டர்மினன்ட்ல எழுதுங்க. 3 1 7 2. ஓகேவா, எழுதிட்டீங்களா? இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா 4 எடுத்துக்கிறேன். 4 வந்து செகண்ட் காலம்ல செகண்ட் ரோல இருக்கிற ஒரு எலிமெண்ட். இப்ப அதை எடுத்துக்கிட்டோம்னா ஆர்டராகவே எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஒவ்வொரு எலிமெண்டா எடுத்துக்கிட்டு அதுக்கு இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். இப்ப 4 எடுத்துக்கிட்டேன், எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. அப்ப 2 1 3 2 தான் என்னோட டிட்டர்மினன்ட். 2 1 3 2. ஓகேவா, இப்ப அடுத்த கொஸ்டின், அடுத்தது பாத்தீங்கன்னா 1 எடுத்துக்கிறேன். ஓகேவா, 1 எடுத்துக்கிட்டேன்னா அதோட ரோ காலம் விட்டுட்டீங்கன்னா மீதி இருக்கிறது என்னது, 2 3 3 7. போடலாமா, பாருங்க, 2 3 3 7. ஓகே, அடுத்தது பாருங்க, அடுத்தது நான் இப்போ வந்து 3 எடுத்துக்கிறேன். இந்த லாஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிற இது 3 எடுத்துக்கிறேன். அதுக்கு அதோட ரோவையும் அதோட காலமையும் விட்டுட்டு மீதி இருக்கிறத டிட்டர்மினன்ட்ல எழுதணும். எழுதலாமா, பாருங்க, எழுதுனா என்ன வரும், 3 1 4 1 வருமா? இப்ப செவன்த் பார்க்கலாம். 7. இப்ப 7 இருந்துச்சுன்னா அதோட ரோ காலம் விட்டுட்டா 3 2 1 3 1. ஓகேவா, எழுதலாமா, 2 1 3 1. இப்படி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா லாஸ்ட் காலம் லாஸ்ட் ரோல இருக்கிற நம்பர் 2 எடுத்துக்கிறேன். அப்ப அந்த ரோவையும் காலமையும் விட்டுட்டா மீதி எனக்கு எவ்வளவு இது இருக்கோ அதனால் அப்படியே டிட்டர்மினன்ட்ல எழுதுனேன். 2 3 3 4. ஓகேவா, இப்ப எனக்கு இந்த மாதிரி ஒண்ணு கிடைச்சிருக்கு. நான் அதுல டிரான்ஸ்போஸும் போட்டுட்டேன். இதுல மெயினா ஒண்ணு நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, எப்பயுமே கோஃபேக்டர் கண்டுபிடிக்கும் போது இந்த இது போட்டுறணும். ஓகேவா, 9 மைனஸ் 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 இப்படி வரும், பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ், அந்த மாதிரி ஒரு ஆர்டர்ல நம்மளுக்கு கோஃபேக்டர் எழுத சொல்லுவாங்க. எப்பயுமே இது வந்து ஒரு ப்ரொசீஜர் மாதிரி, ஃபார்முலா மாதிரி. இந்த இடத்துல எல்லாம் நெகட்டிவ் சைன் வந்துடும். நீங்க இல்லைனாலும் போட்டுக்கணும் எல்லா சம்லையுமே. அட்ஜாயின் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் இந்த ப்ரொசீஜர். ஓகேவா, இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த அட்ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை நம்ம ஒன்னும் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. இது டிட்டர்மினன்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் அதை டிரான்ஸ்போஸ் பண்ணாதான் நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் கிடைக்கும். பாருங்க, அடுத்தது பாருங்க, இப்ப இத வந்து நான் இங்க போடுறேன். அட்ஜாயிண்ட் A ஈக்குவல் டு, இப்ப பாத்தீங்கன்னா அப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். 4 2s 8, 7 1s 7. இதுல வந்து நம்ம எப்பயுமே மைனஸ் போடுவோம் இல்லையா, டிட்டர்மினன்ட் கூட நம்ம மைனஸ் போட்டு கண்டுபிடிப்போமே. ஏன்னா அது வந்து ஒரு ப்ரொசீஜர், ஃபார்முலா, ஸ்டெப், அந்த மாதிரி தான் போடணும். ஓகேவா, எப்பயுமே நெகட்டிவ் சைன் வந்துடும், அதை மறக்காதீங்க. இந்த மாதிரி சைன் ப்ராப்ளம்ஸ்னால நம்மளுக்கு நிறைய பிரச்சனை வரும். ஓகேவா, எக்ஸாம்ஸ்ல அதெல்லாம் கவனமா ஃபோக்கஸ்டா பார்த்து எழுதுனீங்கன்னா மிஸ்டேக்ஸ் வராம நீங்க தப்பிக்கலாம். அதே மாதிரி மார்க்ஸ் உங்களுக்கு கிளியரா வந்துடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து 8 மைனஸ் 7 வந்திருக்கு. நெக்ஸ்ட்ல மைனஸ் 3 2s 6, 3 1s 3, 6 மைனஸ் 3. ஓகேவா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 7s 21, 3 4s 12, மைனஸ் 12. ஓகே, இதே மாதிரி நீங்க எழுதிக்கிட்டே வரணும் ஒவ்வொரு டிட்டர்மினன்ட்டுக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா 3 2s 6, 7 1s 7, மைனஸ் 7. நெக்ஸ்ட் பாருங்க 2 2s 4, 4 மைனஸ் 3. நெக்ஸ்ட் மைனஸ் போட்டுக்கோங்க. 2 7s 14, 3 3s 9. ஓகேவா, இப்ப லாஸ்ட் ரோ பாருங்க, 3 1s 3, மைனஸ் 4. ஓகேவா, அடுத்து மைனஸ் ஆஃப் 2 1s 2, மைனஸ் 3. ஓகேவா, நம்ம புரியுதா, எப்படி பண்றேன்னு புரியுதா? இது மாதிரி டிட்டர்மினன்ட் இருக்குன்னா நான் லெஃப்ட்ல இருந்து ரைட் மல்டிப்ளை பண்ணிட்டு அதை வந்து எது கூட சப்ராக்ட் பண்றேன், ரைட்ல இருந்து லெஃப்ட் பண்ணிட்டு சப்ராக்ட் பண்றேன். அவ்வளவுதான், இதுதான் மெத்தட், ப்ரொசீஜரே. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க 11th படிச்சுக்கிட்டு தான் வந்திருப்பீங்க பேசிக்ஸ். அதனால இல்லைனாலும் நீங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் உங்க பேசிக்ஸ. ஓகேவா, ஓகே. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா லாஸ்ட் டிட்டர்மினன்ட் பாத்தீங்கன்னா 2 4s 8, மைனஸ் 3 3s 9. ஓகேவா, இப்ப நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் A கிடைச்சிடும். மேல டிரான்ஸ்போஸ் வரும். ஓகேவா, இந்த இடத்துல டிரான்ஸ்போஸ் ஒண்ணு வரும், மறந்துடாதீங்க, அது போட்டுக்கலாம்.
பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன்ல நம்ம அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அட்ஜாயிண்ட் ஏல இப்ப நம்ம அதை சால்வ் பண்ண போறோம். 8ல 7 போச்சுன்னா என்ன எழுதலாம்? 1 எழுதலாமா? ஓகே. அப்புறம் மைனஸ் ஆஃப் 6ல 3 போச்சுன்னா -3 எழுதலாமா? -3. இப்ப பாத்தீங்கன்னா 21ல 12 போச்சுன்னா எவ்வளவு இருக்கும் பாருங்க. 21ல 12 போச்சுன்னா பாருங்க 21 12 நம்ம வந்து ஒரு borrow பண்ணிக்கணும். இது 11 ஆயிடுச்சு. 11ல 2 போச்சுன்னா 9. அதுக்கப்புறமா 1ல 1 போச்சுன்னா 9 தான். ஓகேவா? நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 9 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க 6 -7. ஓகே. அப்ப 6ல 7 போச்சுன்னா என்ன அர்த்தம்? -1 கிடைக்கும். அந்த -1க்கு வெளியில ஒரு மைனஸ் இருக்கு, அதை மறந்துடாதீங்க. ஓகேவா? அதனால +1 ஆயிடும். இப்ப நெக்ஸ்ட் 4 - 3. 4ல 3 போச்சுன்னா 1 ஆயிடும். அதுக்கப்புறமா 14 - 9. 14ல 9 போச்சுன்னா 5 இருக்கும், மீதி -5. ஓகேவா? -5. இப்ப அடுத்தது பாருங்க. அடுத்து 3ல 4 சப்ராக்ட் பண்ணா -1 கிடைக்கும். அதுக்கப்புறமா -2 - 3. அப்ப 2ல -3 போச்சுன்னா எவ்வளவு இருக்கும்? -1 இருக்கும். அந்த மைனஸ் சேர்ந்து என்ன ஆகும்? கேன்சல் ஆகி பிளஸ் ஆயிடும். ஓகேவா? இப்ப 8ல -9 இப்படி போச்சுன்னா -1 கிடைக்கும். ஓகேவா? எனி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஹெல்ப் பண்றதுக்கு தான் நாங்க இருக்கோம். ஓகேவா? இப்ப இது அப்படியே அடுத்த ஸ்டெப்ல எழுதுங்க. இது டிரான்ஸ்போஸ் ஒண்ணு இருக்கு. 1 -3 9 1 1 -5 -1 +1 -1. ஓகேவா? இப்படிதான் இருக்கு. இது நம்ம டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா அட்ஜாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிடும். கண்டுபிடிக்கலாமா? டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க. டிரான்ஸ்போஸ்னா என்ன? ரோவையும் காலமையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். ரோ வந்து காலமா மாறிடும், காலம் வந்து ரோவா மாறிடும். இப்ப நான் இங்க இருக்கிற காலம்ஸை வந்து ரோவா எழுத போறேன். பாக்குறீங்களா? இந்த காலம்ஸை ஒவ்வொரு காலமா எடுத்து ரோவா எழுத போறேன். இந்த ஃபர்ஸ்ட் காலம் பாருங்க 1 1 -1. ஓகேவா? இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா -3 1 1. இப்ப அடுத்த காலம் பாத்தீங்கன்னா 9 -5 -1. டிரான்ஸ்வர்ஸ் நம்ம பண்ணிட்டோம், முடிஞ்சிருச்சு. இது என்னது? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகேவா? நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைச்சிருச்சு. இப்படிதான் 3x3 மேட்ரிக்ஸ்க்கு 3x3 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். என்னென்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் நம்ம அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக கோஃபேக்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சோம், அதை எடுத்து எழுதிக்கிட்டோம். அதுக்கப்புறமா டிரான்ஸ்வர்ஸ் பண்றதை எழுதிக்கிட்டோம். அப்புறம் நெகட்டிவ் சைன்ஸ் போட்டுக்கிட்டோம். ஆல்டர்னேட்டிவ் சைட்ஸ்ல நெகட்டிவ் சைன்ஸ் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அது டிட்டர்மினன்ட்டை நம்ம சால்வ் பண்ணி லாஸ்ட்ல நம்ம அதை டிரான்ஸ்வர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ 3x3 மேட்ரிக்ஸ்க்கு கிடைச்சிருச்சு. இப்ப அடுத்தது பாருங்க. இப்ப இந்த தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன்ல நார்மலா நம்ம போடுற மாதிரி இல்லை, இது கொஞ்சம் ஒரு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ற மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதுவோம்? லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு, அப்ப லெட்னு போட்டுட்டு இது வந்து ஏ மேட்ரிக்ஸா வச்சுக்குவோம். இப்ப நம்ம இதுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேவா? அது என்னன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏல ஏகே. அட்ஜாயிண்ட் ஆஃப் கேஏ, கேன்றது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஓகேவா? இங்க வந்து நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ்க்கு முன்னாடி 1/3 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் நான் கான்ஸ்டன்ட்னு சொல்றேன். ஏன்னா கான்ஸ்டன்டா நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து நம்மளுக்கு கே டினோட் பண்றாங்க. அப்ப கேஏ அப்படின்னு நம்மளுக்கு இருந்துச்சுன்னா, அந்த ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா கே பவர் n-1னும் அப்புறமா அட்ஜாயிண்ட் ஏ அதை வந்து பிராக்கெட்ல போடணும். ஓகேவா? இப்படி எழுதணும். ஓகேவா? இது ஒரு ப்ராப்பர்ட்டி. எப்பயுமே ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு மேட்ரிக்ஸ் முன்னாடி வந்துச்சுன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுங்க. இப்ப போட ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு k பவர் n-1 தெரியணும். ஓகே. அப்ப கேன்றது வந்து 1/3, n-1ன்றது வந்து என்னது? nன்றது வந்து என்னன்னா ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஆஃப் A. ஓகேவா? அது வந்து 3x3 நம்மளுக்கு தெரியுதா? அப்ப அந்த 3 தான் n. ஓகேவா? அப்ப 3 - 1 வருமா? ஓகே. அப்ப 3 - 1ன்றது என்னது? 2. அப்ப 3 பவர் 1/3 பவர் 2 வந்துச்சுமா, ஸ்கொயர் பண்ணணும். அப்ப 3 3s தானே வரும். 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். 3 ஸ்கொயர் பண்ணா 9 ஆயிடுமே. 3 3s 9 இல்லையா? இப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? அந்த 1/k வந்து k பவர் n-1 படி எழுதுனா 1/9 கிடைக்குது.
ஓகேவா? இப்போ adjoint of a matrix is equal to 1/9. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நார்மலா நம்ம 3x3 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயின் கண்டுபிடிப்போம்ல, லாஸ்ட் சப்டிவிஷன் போட்டோம்ல, அதே மாதிரி போடணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் காலம் எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் இதை டிட்டர்மினன்ட்ல எழுதிக்கணும். எழுதலாமா? எழுதுனா என்ன கிடைக்கும்? 1 2 -2 2 கிடைக்குமா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் எலிமெண்ட்ல ரோ காலம் விட்டுட்டீங்கன்னா மீதி என்ன இருக்கோ அதை அப்படியே டிட்டர்மினன்ட்ல எழுதுங்க. -2 2 1 2. ஓகேவா? அதுக்கப்புறமா 1 இதை வந்து டிட்டர்மினன்ட்ல எழுதிக்கிங்கன்னா ரோ காலம் விட்டுட்டு டிட்டர்மினன்ட்ல எழுதுங்க. புரியுதா நான் சொல்றது? அதே மாதிரி நீங்க பார்த்து மிஸ்டேக் இல்லாம பார்த்து எழுதிட்டீங்கன்னா ஈஸியா வந்துடும். நெக்ஸ்ட் இங்க ஏன் நெகட்டிவ் போறேன்னா அது வந்து ஃபார்முலா. ஓகேவா? கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் பிளஸ் மைனஸ் அந்த மாதிரி தான் கோஃபேக்டர் வரும். பாருங்க, அடுத்தது பாருங்க, இங்கேயும் மைனஸ் வந்துச்சு, இங்கேயும் வந்துச்சா, அதே மாதிரி ஒன்னும் 2 இடத்துல வரும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த -2 எலிமெண்ட் எடுத்துக்கிறேன், 2 ரோ அதோட ரோ காலம் விட்டுட்டேன்னா மீதி என்ன இருக்கோ அதை நான் டிட்டர்மினன்ட்ல எழுதுறேன். அப்ப 2 1 -2 2. ஓகேவா? இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா 1. ஓகேவா? இது நான் இது பண்ணனா என்ன கிடைக்கும்? 2 1 1 2. ஓகேவா? இது டிட்டர்மினன்ட்டா கிடைச்சிருச்சு. இப்ப லாஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 2 வந்து நான் எடுத்துக்கிட்டேன்னா அதோட ரோ காலம் விட்டுட்டேன்னா மீதி 2 2 1 -2 இருக்கா, அது அப்படியே டிட்டர்மினன்ட்ல எழுதுங்க. 2 2 1 -2. ஓகேவா? இப்போ இங்க மைனஸ் வந்துடும். இது ஃபார்முலா ப்ரொசீஜர். இப்போ லாஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிற 1 எடுத்துட்டேன்னா அதோட ரோ காலம் விட்டுட்டேன்னா மீதி எனக்கு என்ன கிடைக்கும்? 2 1 1 2 கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா -2 எடுத்துக்கிறேன். அப்ப அதோட ரோ காலம் விட்டுட்டேன்னா மீதி இருக்கிறது என்னது? மீதி இருக்கிறது 2 -2 1 2. ஓகேவா? இப்ப லாஸ்ட் ரோல லாஸ்ட் காலம்ல இருக்க 2 இருக்க எலிமெண்ட் எடுத்துக்கிட்டேன். அப்ப அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம்னா என்ன வரப்போகுது? 2 2 -2 1 கிடைக்கும். இதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, இங்க மைனஸ் சைன் போட்டோம். இங்க பாத்தீங்களா ஆல்டர்னேட்டிவ் பிளேசஸ்ல மைனஸ் சைன் வந்திருக்கு. லாஸ்டா நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா டிரான்ஸ்வர்ஸ். ஓகேவா? டிரான்ஸ்வர்ஸ் போடாம அட்ஜாயின் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? அத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. டிரான்ஸ்வர்ஸ் போட்டு தான் ஆகணும். அது ஃபார்முலா மாதிரி. நிறைய பேர் இந்த டிரான்ஸ்வர்ஸ் வந்து எக்ஸாம் டைம்ல போடுறதுக்கு தெரியாம அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இல்லைன்னா இந்த டிரான்ஸ்வர்ஸ் எழுத மாட்டாங்க. அப்புறம் பார்த்தா ஆன்சர் தப்பா இருக்கும். அதனால டிரான்ஸ்வர்ஸ் பண்றத மறக்காதீங்க. இப்ப பாத்தீங்கன்னா தேர்ட் சப்டிவிஷன்ல நம்ம அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அதுல 1/9 வந்திருக்கு. அதுக்கப்புறமா இது ஒவ்வொரு டிட்டர்மினன்ட்டும் நம்ம சால்வ் பண்ணோம். 1 2s are 2 -2 into 2 -4. ஓகே, அப்ப 2 -4 வந்திருக்கு நம்மளுக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? டன். ஓகே, இப்ப அடுத்தது பாருங்க, -2 into 2 -4. அப்புறம் 1 into 2 2. அப்ப -4 -2. ஓகேவா? ஏன்னா மைனஸ்ன்றது வந்து இந்த ஃபார்முலா. எப்பயுமே நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது கூட ஃபார்முலால அந்த மைனஸ் சைன் போடுவோம் இல்லையா செகண்ட் எலிமெண்ட்டுக்கு, அதே மாதிரி தான் இதுல ஒவ்வொரு இதுக்கும் மைனஸ் சைன் போடணும். அடுத்தது பாத்தீங்கன்னா டிட்டர்மினன்ட்ல -2 -2 ரெண்டு மல்டிப்ளை பண்ணா மைனஸ் பிளஸ் ஆகி 2 2s are 4 ஆயிடும். அப்புறம் 1 1s are 1. அப்பனா 4 -1. ஓகேவா? இப்ப அடுத்தது பாருங்க, அடுத்த டிட்டர்மினன்ட் பாத்தீங்கன்னா 2 2s are 4. -2 into 1 -2. அப்ப -4 -2 அதானே வந்திருக்கு. 2 2s are 4. அப்புறம் ஒரு -2 இருக்கு இல்லையா, அதை நான் வந்து ஃபார்முலா படி ஒரு மைனஸ் போட்டு அதுக்கப்புறமா நம்மளோட அந்த மல்டிப்ளிகேஷன் நமக்கு கிடைச்சது மைனஸ் அப்படியே போட்டுக்கிட்டேன். இப்ப அடுத்த டிட்டர்மினன்ட் பாத்தீங்கன்னா 2 2s are 4. 1 1s are 1. ஓகே, அப்ப 4 -1. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா 2 into -2 -4. அப்ப 1 into 2 2. ஓகே, -4 -2 -2.
-4 -2 ஓகேவா? இப்படி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு கரெக்டா? -2 × 2 -4 1 × 2 2. ஆனா நம்ம ஃபார்முலா படி மைனஸ் போடணும்ல, அதனால மைனஸ் போட்டாச்சு. இப்ப 2 2s are 4 1 1s are 1. இப்ப 2 2s are 4 அந்த 4 எழுதிக்கிட்டேன், அப்புறம் ஒரு -1 போட்டுட்டேன். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா 2 2s are 4 அப்புறமா -2 × 1 minus of 2 2s are 4 -2 × 1 minus of -2 வரும். ஓகேவா? புரிஞ்சுதா? லாஸ்ட் டிட்டர்மினன்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரோல 2 × 2 2 -2 × 2 -4 ஓகேவா? அப்ப 2 minus of -4 ஓகே 2 minus of -4 இப்படி நம்மளுக்கு வந்திருக்கு. இதை டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கலாமா? 1/9 2 மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகி நம்மளுக்கு 4 கிடைக்கும். அந்த 4ஓட 2 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 6 கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் -6 கிடைக்குது. ஏன்னா -4 -2 ஆட் பண்ணா -6, அது கூட ஒரு மைனஸ் வெளியில இருக்கு, அதை பண்ணா அது +6 ஆயிடும். கரெக்டா? ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த 2 -4 வந்து ஆட் பண்ணி நம்ம 6 எழுதிக்கிட்டோம். அதுக்கப்புறமா -4 ஆட் பண்ணா 6, அது கூட ஒரு நெகட்டிவ் போட்டா -6 வந்து +6 ஆயிடும். 6 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4 - 1 நம்ம 3 எழுதலாமா? ஓகே, இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா -4 மைனஸ் இது பிளஸ் ஆயிடுறதுனால இது 6 ஆயிடும். ஆனா இது -6 ஓகேவா? ஏன்னா வெளியில ஒரு மைனஸ் இருக்கு, நெகட்டிவ். 4ல -1 பண்ணா 3, -4 -2 ஆட் பண்ணா -6, வெளியில ஒரு மைனஸ் இருக்கனால +6. 4ல 1 போச்சுன்னா 3, அதுக்கப்புறமா 4 மைனஸ் பிளஸ் ஆகி 4 + 2 6 கிடைக்குது. அதுக்கப்புறம் வெளியில ஒரு மைனஸ்னால மைனஸ் போட்டாச்சு. அப்புறமா 2 -4 கிடைக்குது. இங்க மைனஸ் இந்த பிளஸ் ஆயிடும். 4 + 2 நம்மளுக்கு 6 கிடைக்கும். ஓகேவா? நம்மளுக்கு இப்படி ஒண்ணு கிடைச்சிருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா டிரான்ஸ்போஸ் பண்ண போறேன். adjoint of A equal to 1/9 பாத்தீங்கன்னா 6 நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இந்த காலம் 3 காலத்தையும் ஒவ்வொரு ரோவா கன்வெர்ட் பண்ணி எழுத போறேன். பார்க்கலாமா? 6 -6 3 அப்படியே ரோவா எழுதுங்க. அது 6 - 6 3. ஓகே, இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா 6 3 - 6 அப்புறம் 6 3 - 6. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா 3 6 6 3 6 6. ஓகேவா? இது adjoint of A matrix. ஓகே, இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இது டிரான்ஸ்போஸ் பண்ணது. இப்ப நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இதுல இருந்து நம்ம ஒரு நம்பரை காமனா எடுக்க முடியுமே. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 3. ஓகேவா? அந்த 3ன்ற நம்பர் நம்ம காமனா எடுத்து இங்க 9 கூட கேன்சல் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? இந்த மாதிரி ஏதாச்சும் காமனா எடுக்க முடிச்சுன்னா காமனா எடுத்து அதை கேன்சல் பண்ணிடுங்க, மிச்சம் வைக்காதீங்க. 3யை காமனா எடுத்துட்டேன், அப்ப என்ன கிடைக்கும்? 3 2s தானே 6, அப்ப 2 இருக்கும். இங்க -6 அப்ப -2 இருக்கும். 3 3 1s தான் 3, அப்ப 1 இருக்கும். 3 வெளியில எடுக்கிறேன், அவ்வளவுதான். அப்புறம் 6 எடுத்தா 6ல இருந்து 3 எடுத்தா 2 ஆயிடும். இது 1 ஆயிடும். 1 -2 2 2 இப்படி நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்குது. இது என்னது? adjoint A. இப்ப வந்து இது 1 டைம்ஸ்னா இது 3 டைம்ஸ் வந்துடும். புரியுதா? ஓகே, இப்ப adjoint of A நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1/3 2, -2, 1 2, 1, -2 1, 2, 2. இது என்னது? இது adjoint A. எதுக்கு? 3 x 3 மேட்ரிக்ஸ்ல கான்ஸ்டன்ட் வச்சு வந்துச்சுன்னா அதோட adjoint A கண்டுபிடிச்சிருக்கோம். தேர்ட் சப்டிவிஷன் ஓடது. ஓகேவா? தேர்ட் சப்டிவிஷன் ஓடது. ஓகே, இதோட ஃபர்ஸ்ட் சம் முடியுது. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஓகேவா? நான் சொல்லி கொடுக்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நாங்க போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். எனி டவுட்ஸ் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போட்டாச்சு, செகண்ட் சப்டிவிஷன் போட்டாச்சு, தேர்ட் சப்டிவிஷனும் போட்டாச்சு. தேங்க்யூ.